ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. தமிழகம் முழுமைக்கும் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வாங்கிட்டு இருக்கீங்க 1000 ரூபாய். ஆனால் இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி மறுபரிசீலனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதை விட இன்னும் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. புதுசாக ரேஷன் கார்டு வந்திருக்கும், புதுசாக மேரேஜ் ஆனவங்களாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னு இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் வர்ற மார்ச் மாதத்திலிருந்து 1000 ரூபாய் வழங்குறதுக்காக தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான கலந்தாலோசனை வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு மகளிருக்கும் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு இருக்கு. யார் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி மாதம் 1000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி உரிமை தொகையா வழங்கப்பட்டு இருக்கு. 2 கோடி உரிமை தொகை விண்ணப்பங்கள் இப்போ வரைக்கும் வழங்கப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தேர்வு செய்யப்பட்ட நிலையில யார் யார் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,01,00,000 வங்கி கணக்கெல்லாம் மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வந்து செலுத்தப்பட்டுட்டு வருது. அரசோட நிபந்தனைகளால 1000 ரூபாய் கிடைக்காதவங்க அப்செட்டா இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இது கிடைக்கல, அது உங்களுக்கே தெரியும். குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. அதனால அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே அந்தந்த தொகுதிக்கு ஏதாவது வழங்குறதுக்காக இல்லை அப்படின்னா ஏதாவது சிறப்பு தொகுப்புகள் கொடுக்கறதுக்காக ஏதாவதுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் சட்டசபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கிட்ட பொதுமக்கள் வந்து வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன் நாங்கள் ஓட்டு போடலையா? 1000 ரூபாய் வாங்குறவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? எதுக்காக இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்க்குறீங்க? எதுக்கு இப்படி தனித்தனியாக பிரிக்கிறீங்க? எல்லாருக்கும் தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுந்துட்டு இருக்கு. அப்பதான் அமைச்சர்கள் வந்து சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அரசாங்கத்துல கடும் நிதி நெருக்கடி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 2 ரீசனுக்காக வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரும்போது அரசு வந்து நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நிதி வந்து வழங்கலை. ஸோ 1000 ரூபாய் காமனாக வழங்குவாங்க, அதுவும் வழங்கலை. அதுக்கும் வந்து தமிழக அரசு சார்பில் நிதி நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதனால தான் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க முடியல நிதி நெருக்கடினால அப்படின்னு சொல்லி இந்த உரிமை தொகைக்கும் சொல்லியிருந்தாங்க. விரைவாக வந்து நல்ல முடிவை வந்து அரசு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி பொங்கல் பரிசுலையும் வந்து 1000 ரூபாய் இந்த முறை வந்து வழங்கப்படல. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த உரிமை தொகையிலையும் 1000 ரூபாய் வந்து எல்லாருக்குமே கொடுக்கல அப்படின்னா அது தேர்தலில் கண்டிப்பா எதிரொலிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பில் இதுக்கப்புறம் யார் யார் விண்ணப்பிக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி விண்ணப்பிச்சவங்களதும் மறுபடியும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினோட பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி வருது. அந்த தேதியிலிருந்து 1000 உரிமை தொகை வந்து எல்லாருக்குமே வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கலந்தாலோசனை வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படி இருக்க சமயத்திலையும் ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, வருமான வரி கட்டக்கூடிய பெண்கள், சொந்த நிலம், வீடு, காரு, பைக்கு வச்சிருக்கக்கூடிய பெண்கள், ஆண்டுக்கு 2400 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய மகளிர், அரசு ஊழியர்கள், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வழங்கினாங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க. இந்த கேட்டகரி இல்லாம கீழே அந்த எலிஜிபிலிட்டி அடிப்படையில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கல. அதில் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்ச் மாதத்தில் மறுபடியும் விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்பட்டு அது மூலமாக அவங்க தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்படிங்கிறது இவங்க சொல்ல, இதுலேயும் ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திமுகவோட கடந்த தேர்தல் அறிக்கையில அனைத்து மகளிருக்குமே 1000 ரூபாய் அப்படின்னு தான் வாக்குறுதி இருந்தது. அதன் அடிப்படையில் அனைத்து பெண்களுக்குமே மாதம் 1000 உரிமை தொகை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழகத்துல முன்னோடியா வைத்து பல்வேறு மாநிலங்களும் பெண்களுக்கு அதிரடியா பல திட்டங்களை வந்து செயல்பட்டு இருக்காங்க. எனவே தமிழகத்துல அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணி இன்னும் வராம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கப்படும். மார்ச் 1ஆம் தேதி
முதல்வரின் பிறந்தநாள் அன்று இது எல்லாமே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு நிறைய பேருக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து பிப்ரவரியோட எண்டு இல்லை அப்படின்னா மார்ச்ல வந்து வழங்கப்படும். அதில் எலிஜிபிலிட்டி அடிப்படையில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே மறுபடியும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி அதில் எலிஜிபிலிட்டி அடிப்படையில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து மறுபடியும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மகளிர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அனைத்து மகளிருக்கும் கிடையாது. அதை கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு சில கேட்டகரி வச்சுருக்காங்க. காரு, பைக்கு, சொந்த வீடு, அது நன்சை புன்சை இந்த மாதிரிலாம் கேட்டகரிஸ் இருக்குது. அது போக வருமான வரி கட்டுறவங்க, அரசு ஊழியர்கள், அதே மாதிரி இந்த பிரசிடென்ட், இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதியாக இருப்பாங்களா, இவங்க எல்லாருக்குமே கிடையாது. அதை தவிர்த்து நார்மலாக அந்த கேட்டகரியில் அவங்க சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணி இதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கலாம் மார்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து மார்ச் மாதத்தில் வரும். அதுக்கான தொடக்கம் வந்து மார்ச் 1 முதல்வரோட பிறந்தநாள் அன்று தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பிளான் பண்ணி ஆலோசனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான அஃபீஷியல் அறிவிப்பு வந்ததும் அதுக்கான விண்ணப்பங்கள் எப்போ இருந்து வழங்குறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எல்லாமே நம்ம சேனலில் சொல்லுவோம். ஸோ அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.